வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: ஏழை மாணவர்களின் உயர்கல்விக்காக 59,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வேளாண்மை, கல்வி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் சாதனை படைக்கும் அரசாக அஇஅதிமுக அரசு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கோவிட்-19 காரணமாக ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. தேசிய விவசாயிகள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. உலக இளையோர் ஆன்லைன் அதிவிரைவு செஸ் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஏழை மாணவர்களுக்கு 59,000 கோடி ரூபாய் மதிப்பில் கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் மற்றும் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். ஷெட்யூல்டு வகுப்பு மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்புக்கு மேல் இந்த உதவித்தொகை வழங்கப்படுவதாக திரு தாவர்சந்த் கெலாட் கூறினார். இதன் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் 4 கோடிக்கும் மேற்பட்ட ஷெட்யூல்டு வகுப்பு மாணவர்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தில் மாநில அரசின் பங்களிப்பு 40% இருக்கும் என்றும் அவர் கூறினார். 1 கோடிக்கும் மேற்பட்ட ஏழை மாணவர்கள் 10ஆம் வகுப்பிற்கு மேல் உயர்கல்வி தொடர முடியாமல் இருப்பதாகவும் அவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்படுவார்கள் என்றும் திரு தாவர்சந்த் கெலாட் தெரிவித்தார். டிடிஎச் சேவைக்கான மாற்றி அமைக்கப்பட்ட புதிய நெறிமுறைகளுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறினார். 20 ஆண்டு காலத்திற்கு உரிமங்களை வழங்குவது, அதற்கான கட்டணத்தை காலாண்டு வாரியாக வசூல் செய்வது போன்றவை இந்த நெறிமுறைகளில் இடம்பெற்றிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். வேளாண்மை, கல்வி, நீர் மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைக்கும் அரசாக அஇஅதிமுக அரசு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இன்று சங்கரன்கோவிலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இன்றைக்கு கிராமம் சூழ்ந்த பகுதியாக இருக்கின்ற காலத்திலே கிராம மக்களுக்கு தேவையானது விவசாயம். விவசாயம் பிரதான தொழிலாக இருக்கின்ற அந்த பகுதியிலே ஏரிகள், குளங்கள் அனைத்தும் நிரப்பப்படும் என்பதற்காக நீண்ட காலமாக தூர் வாரப்படாத இந்த ஏரியெல்லாம் தூர்வாருவதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு அனைத்து ஏரிகளும், குளங்களும், குட்டைகளும், ஊரணிகளும் தூர்வாரப்பட்டதன் விளைவு அதெல்லாம் ஆழப்படுத்துகின்றது, பாதுகாக்கப்படுகின்றது. இன்றைக்கு பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைக்கக்கூடிய நிலையில பார்க்கின்றோம். உழவு பெருமக்களுக்கு, வேளாண் பெருமக்களுக்கு தேவையான நீரை எங்களுடைய அரசு உருவாக்கி தந்திருக்கின்றது. நீர் மேலாண்மை திட்டத்தை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம். கல்வியிலே புரட்சி, நீர் மேலாண்மையிலே புரட்சி, தொழில் புரட்சி, இப்படி அனைத்திலும் புரட்சி படைக்கின்ற அரசு எங்களுடைய அரசு உருவாக்கி தந்திருக்கின்றது. நீட் தேர்வு பயிற்சிக்காக 21,000 மாணவர்கள் பதிவு செய்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நீட் தேர்வுக்காக 21,125 பேர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். 5,000 பேருக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதுபோதுதான் ஆன்லைன் மூலமாக டெல்லியில் இருக்கிற ஐஐடி மூலமாக ஐஐடி ஜேஇ இரண்டுக்கும் பதிவு செய்ய வேண்டும். அதற்கான கால வரை வருகின்ற ஜனவரி 10ஆம் தேதி வரையும் இருக்கிறது. பதிவு செய்தவுடன் எவ்வளவு எண்ணிக்கை என்பதை தெரிவிக்கப்படும். இதுவரையிலும் 1000 பேர் தான் சார்ட் அக்கவுண்டிற்காக பதிவு செய்திருக்கிறார். அது வருகின்ற ஜனவரி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து அந்த பயிற்சி அளிக்கப்படும். மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மாநில அரசு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக வணிக வரித்துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி கூறியுள்ளார். இன்று வேலூரில் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கி அவர் பேசினார். மகளிர் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இத்திட்டத்தை தமிழக அரசு 20 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கியதாக அவர் தெரிவித்தார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக தமிழக அரசு நிறைவேற்றி வரும் திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். தமிழக அரசின் மினி கிளினிக் திட்டம் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் இன்று மினி கிளினிக்கை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஒரு நாளைக்கு மட்டும், அது காலைல 4 மணி நேரம், மாலை 4 மணி நேரம் என்று சொல்லும்போது அது மக்களுக்கு கிளினிக்கு வந்து அவர் சிகிச்சை பெறுவதற்கு வசதியான ஒரு நேரமாக இருப்பதால் ஒரு நல்ல ஒரு வரவேற்பை இந்த கிளினிக் பெற்றிருக்கிறது. மக்கள் மத்தியில் ஒரு அமோக வரவேற்பு. ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு கிளினிக் மட்டும் கிட்டத்தட்ட 150 to 200 பேர் தினந்தோறும் வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான அளவுக்கு மருத்துவ வசதி என்று சொன்னால் மருத்துவர், செவிலியர், அதே போன்று மருந்துகள் எல்லாமே அவர்களுக்கு சுலபமாக கிடைக்கின்ற வகையிலே அரசால் வழிமுறைகள் சொல்லப்பட்டு சென்னை மாநகராட்சியால் எல்லாவித ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது.
கோவிட் காரணமாக ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளித்துள்ளது. ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் அதிகபட்சமாக 300 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொள்ள வேண்டும். எருதுவிடும் நிகழ்ச்சியில் 150 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும். 50% அளவிற்கே பார்வையாளர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பன போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் கோவிட் தொற்று இல்லை என்பதற்கான சான்றிதழ்களை பெற்றிருக்க வேண்டும் என்றும் மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட் எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தேசிய விவசாயிகள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங்கின் பிறந்த தினம் விவசாயிகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்திருப்பதாக தெரிவித்தார். வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகளிடையே பரப்பப்பட்ட தவறான தகவல்களை களைவதற்கு மத்திய அரசு தொடர்ந்து அவர்களுடன் பேச்சு நடத்தி வருவதாக கூறினார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்தார். இதற்கிடையே இயற்கை விவசாயத்திற்கு ஊக்கம் அளிக்க வேண்டியதன் அவசியத்தை தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி வலியுறுத்தியுள்ளார். எனது பெயர் ஆர்.பி. செந்தில்குமார், தருமபுரி மாவட்டம் ராஜாகோவில் கிராமத்திலிருந்து. தற்பொழுது நான் இயற்கை விவசாயம் மேற்கொண்டு வருகிறேன். இயற்கை விவசாயத்தை மீட்டெடுக்கும் நோக்கத்தில் பல பேர் விவசாயம் செய்து வருகிறார்கள். இந்த இயற்கை விவசாயத்தை அரசாங்கம் முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையாக எங்கள் விவசாய சார்பாக வைக்கிறோம். அது மட்டுமின்றி பாரம்பரிய நெல் ரகங்கள் எப்பயுமே மனிதனுக்கு தீங்கு விளைவிக்காதுங்க. அதே மாதிரி எல்லாருமே இந்த இயற்கை விவசாயத்தை நடவு செய்து இதை ஒரு உணவாக எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் நோயின்றி வாழலாம் என்பது எங்கள் கருத்துங்க. விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் அடுத்த கட்ட தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக செலுத்தும் நிகழ்ச்சி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. 9 கோடி விவசாய குடும்பங்களின் வங்கிக் கணக்குகளுக்கு 18,000 கோடி ரூபாய் அன்றைய தினம் செலுத்தப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் 6 மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகளுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடுகிறார். கிராமப்புற மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சையை உறுதி செய்யும் வகையில் மினி கிளினிக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மினி கிளினிக்கை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார். மக்களின் குறைகளை அவர்களின் இல்லங்களுக்கே சென்று மாநில அரசு களைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக வளர்ச்சி பெற்றுள்ளது என்றும் திரு சேவூர் ராமச்சந்திரன் கூறினார். தமிழகத்தில் கோவிட் பரவல் தொடர்ந்து கட்டுக்குள் உள்ளது. இன்று இந்நோய் தொற்று 1066 பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1131 பேர் குணமடைந்துள்ளனர். சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்னம் ஊராட்சியில் திமுக சார்பில் கிராம சபை கூட்டத்தை தொடங்கி வைத்து அவர் இன்று பேசினார். மாநிலம் முழுவதும் இதுபோன்ற கிராம சபை கூட்டங்கள் 16,000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு திமுக எப்போதும் துணை நிற்கும் என்றும் திரு ஸ்டாலின் கூறினார். மாவட்டச் செய்திகள். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 25,560 தேங்காய்கள் ஏலம் விடப்பட்டு உரிய தொகை சம்பந்தப்பட்ட 13 விவசாயிகளுக்கு இன்று வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களின் செயல்திறனை உறுதி செய்வதற்கான முதல்நிலை சோதனையை ஆட்சியர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் இன்று ஆய்வு செய்தார். நீலகிரி மாவட்டத்திற்கு உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வருகை புரிந்துள்ள 650 பேர் தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா கூறியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை தலைமை கொறடா திரு ராஜேந்திரன் பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலக இளையோர் ஆன்லைன் அதிவிரைவு செஸ் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆடவர் 18 வயதிற்குட்பட்டோருக்கான இறுதியாட்டத்தில் நிஹல் ஜரீன் ஹர்மேனியாவின் ஷஹன் சர்ஜியானை வென்றார். ஆடவர் 14 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் குகேஷும், மகளிர் 16 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் ரக்ஷிதா ரவியும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 10 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் மிரின்மாய் ராஜ்கோவா வெண்கலப் பதக்கம் வென்றார். ISL கால்பந்து போட்டியில் கோவா அணி இன்று ஜம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழை மாணவர்களின் உயர்கல்விக்காக 59,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வேளாண்மை, கல்வி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் சாதனை படைக்கும் அரசாக அஇஅதிமுக அரசு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்.
கோவிட் காரணமாக ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. தேசிய விவசாயிகள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. உலக இளையோர் ஆன்லைன் அதிவிரைவு செஸ் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.